கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீர்கள் தானே? எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை சிந்தித்தோம். பெத்லெகேமிலே பாலனாக பிறந்த இயேசுராஜாவை பார்க்க கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஏரோதினிடத்திலே போய் கேட்டார்கள். அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். வேதபாரகர் சரியாய் சொல்லவே பெத்லெகேமை நோக்கி சாஸ்திரிகள் போய் பெத்லெகேமிலே பாலனையும் தாயையும் கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். அது மட்டுமல்ல, திரும்ப ஏரோதினிடத்திலே போய் குழந்தையின் இருப்பிடத்தை குறித்து சொல்ல வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இன்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். கவனித்தீர்களா? யோசேப்புக்கும் தேவதூதன் தரிசனமாகி பெத்லெகேமை விட்டு குழந்தையை வெளியே கொண்டு போவது நல்லது, ஏனென்றால் ஏரோது கொலை செய்ய தேடுவான் என்பதை தேவன் அறிவிக்கிறார். வசனம் 14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். பிரியமான சகோதரனை, சகோதரியே, யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலை கவனித்தீர்களா? தேவனுடைய சத்தத்திற்கு அவனுடைய காதுகளும் இருதயமும் எப்பொழுதும் திறந்தவனாக மட்டுமல்ல, அந்த சத்தம் கேட்ட உடனேயே அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் எத்தனையோ முறை வேத வசனங்களின் மூலமாய் எவ்வளவு பேசுகிறார் இல்லையா? பல காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் நாம் அவருக்கு எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படுகிறோமா? அல்லது இன்னமும் நாம் அவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் உண்டா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உள்ளது. இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். ஏனென்றால் இதற்கான ஒரு வரலாற்று அடிப்படை உண்டு. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் என்னும் தேசத்தை தேவன் எகிப்திலே உருவாக்கி வெளியே அழைத்ததையும் குறிக்கிறது. அதே வேளையிலே எகிப்திலிருந்து இயேசுபாலன் திரும்ப கானானுக்கு வந்ததையும் அது குறிக்கிறது. எனவே குழந்தையை எடுத்துக்கொண்டு யோசேப்பும் மரியாளும் தேவன் அவர்களை அங்கே இருந்து வெளியே வரும்படியாய் அழைக்கும் வரை எகிப்திலே தங்கியிருந்தார்கள். வசனம் 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். நன்றாக கவனிங்கள். நான் சொல்லப்போகிற காரியத்திலே ஒரு பகுதி இப்படியாக நடந்திருக்கலாம் என்று கணிக்கப்படும் ஒரு கணிப்பு. மற்ற பகுதி அடிப்படை உண்மைகளை சேர்ந்தது. ஏற்கனவே நான் கூறியது போல மாட்டுத் தொழுவத்திலே மேய்ப்பர்கள் இயேசுபாலனை தரிசித்த வேளையிலே இந்த ஞானிகளும் போய் அங்கே தரிசிக்கவில்லை. இந்த சாஸ்திரிகள் மிகவும் பிந்திய காலங்களிலே தான் வந்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையிலே யோசேப்பும் மரியாளும் இயேசுபாலகனும் அப்பொழுது ஒரு வீட்டிலே தங்கியிருந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் ஏரோதை சந்தித்த பொழுது அவன் நட்சத்திரம் தோன்றிய காலத்தை குறித்து திட்டவட்டமாய் விசாரித்தான். ஒருவேளை அந்த வான சாஸ்திரிகள் சுமார் ஓராண்டிற்கு மேலாக இருக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும். நாம் சிந்திப்பது சரியானதாக இருக்கும் என்றால், இந்த சாஸ்திரிகள் கிழக்கு திசையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து ஏதோ ஒரு இடத்திலே ஒருவரை ஒருவர் தற்செயலாய் சந்தித்து சேர்ந்து எருசலேமை நோக்கி வந்திருக்க வேண்டும். இது நடந்த குறிப்பிட்ட காலத்திலே இவ்வாறு செயல்படுவதற்கு பல மாதங்கள் ஆகியிருக்கும். ஓராண்டோ அதற்கு மேலாகவோ கூட ஆகியிருக்கலாம். இந்த சாஸ்திரிகள் மீண்டுமாக ஏரோதினிடத்திலே வந்து குழந்தை குறித்து சொல்லாததினாலே அவன் மிகவும் கோபம் கொள்ளுகிறான்.
அவர்கள் சொன்னது போல் நட்சத்திரம் ஓராண்டிற்கு முன்னாலே தோன்றியிருக்கிறதென்றால் அதை இரண்டாக்கி 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று கூறினான். ஏரோது எப்படி பித்து பிடித்தவன் போல செயல்படுகிறான் கவனித்தீர்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதலடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அருமையானவர்களே, இது வழக்கத்திற்கு மாறான ஒரு தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. பெத்லெகேமிலே அழுகுரல் கேட்கும் என்று எரேமியா சொல்லவில்லை. உண்மையாகவே பெத்லெகேமிலேயும் பெரிய அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் எரேமியா ராமாவிலே என்று சொல்கிறார். அது எருசலேமிற்கு வடக்கே இருக்கிறது. குழந்தைகளை கொலை செய்யும்படியாக வீரர்களுக்கு கட்டளை கொடுத்த பொழுது நாங்கள் எங்கே துவங்க வேண்டும் என்று ஏரோதை கேட்டதற்கு எருசலேமை சுற்றி ஒரு வட்டம் வரைந்து தெற்கே பெத்லெகேம் முதல் வடக்கே ராமா வரை உள்ள எல்லா இடங்களிலேயும் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் ராமாவிலே இயேசு பாலன் கடந்து செல்லவில்லை. எனவே அருமையானவர்களே, கவனித்தீர்களா? ஏரோது எத்தனையோ அதிகமான குழந்தைகளை கொலை செய்துவிட்டான். 10-12 மைல் சுற்றளவிலே கொலை செய்யப்பட்ட குழந்தைகளினாலே கூக்குரல் எழும்பியது. இப்படி குழந்தைகளை கொலை செய்த இந்த சம்பவம் எத்தனை பெற்றோருடைய உள்ளத்தை நொறுக்கி இருக்கும் இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனமும் அப்படியே நிறைவேறியது. வசனம் 19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. இந்த வசனத்தை சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுக்கு பெனியேலிலே கர்த்தருடைய தூதன் தோன்றினான் என்று வாசித்தோம். அந்த தூதன் உலகத்தில் தோன்றும் முன்னர் கிறிஸ்துவாயிருந்தார். இப்பொழுது கிறிஸ்து எகிப்திலே காணப்படுகிறார். வசனம் 20 பாருங்கள். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அருமையானவர்களே, எகிப்தை விட்டு இயேசு பாலனை வெளியே கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டியது மிக முக்கியமானது. அதற்கு முக்கியமான காரணம், அவர் நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்தவர். மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழேயே அவர் வாழ வேண்டியவர். அவர் ஒருவரே நியாயப்பிரமாணத்தை பரிபூரணமாய் கை கொண்டவர். எகிப்தின் சூழ்நிலைகளிலே பாதிக்கப்படாதபடி அவர் அங்கே இருந்து கானானுக்கு அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வாழ்ந்தது போல அல்லது மோசே எகிப்திலே வாழ்ந்தது போல அவர் வாழ வேண்டியதில்லை. அவர் கானானிலே மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழேதான் வாழ வேண்டும். இப்பொழுது 21-22 வசனங்களை பார்ப்போம். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப் போய். அருமையானவர்களே, இந்த அர்கலாயுவும் ஏரோதைப் போலவே ஒரு கொடூரமான அரசனாகி இருந்திருக்கிறான். வசனம் 23. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அருமையானவர்களே, நாசரேத் என்பதற்கான எபிரேய வார்த்தை நெட்சர் என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால் ஒரு கிளை அல்லது ஒரு துளிர் என்று சொல்லலாம். நாசரேத்திற்கு இந்த பெயர் வந்ததற்கான காரணம், இது முக்கியமற்ற ஒரு இடமாய் விளங்கியது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் மற்றும் சங்கீதம் 22:6 இவை எல்லாமே இந்த நசரேயன் என்ற வார்த்தைக்கு பின்னணியமாய் இருக்கிறது. ஈசாயின் துளிராய் இருந்ததினாலே மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெயர் கொடுக்கப்படவில்லை. அவர் நாசரேத்திலே வளர்ந்தபடியினாலும் அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அருமையானவர்களே, இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்த 4 தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பான இடங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களாய் இருக்கிறது. பெத்லெகேமிலே பிறப்பார், எகிப்திலிருந்து வரவழைக்கப்படுவார், ராமாவிலே அழுகை மற்றும் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். இது எல்லாமே மிக இயற்கையான முறையிலே நிறைவேறியது. ஒரு காலத்திலே மிக வினோதமாக காணப்பட்ட இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் மிகச் சிறப்பாக பரிபூர்ணமாக இயற்கையாகவே நிறைவேறியது. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம்.
இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ராஜாவுக்கு முன்னோடியாய் வந்து ராஜ்யத்தை குறித்து அறிவிப்பு கொடுத்து ராஜாவான இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறான். பாருங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதென்று பிரசங்கம் பண்ணினான். இங்கே திடீரென்று யோவான் ஸ்நானகன் வேத புத்தகத்தின் வசனங்களிலே காணப்படுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மட்டுமே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் என்றால் அவன் எங்கே இருந்து வந்தான், அவனுடைய பின்னணியம் என்ன என்று நாம் திகைப்போம். ஏனென்றால் மத்தேயு யோவான் ஸ்நானகனின் பின்னணியத்தை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. இதற்கான காரணம் மிக தெளிவானது. மல்கியா தீர்க்கதரிசி ஏற்கனவே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக ஒருவர் வருவார் என்பதை தெரிவித்திருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஆம் பிரியமானவர்களே, அந்த தூதன்தான் யோவான் ஸ்நானகன். உண்மையாகவே அந்த தூதனின் பின்னணியத்தை அறிய வேண்டுமென்று அவசியமில்லை. நமக்கு தபால் கொண்டு வருகிற ஒருவரிடத்திலே அல்லது கொரியரை கொண்டு வருகிற ஒருவரிடத்திலே, தம்பி, உன்னுடைய பின்னணியம் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று நாம் கேட்போமா? அதை குறித்தெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அவன் கொண்டு வருகிற செய்திதான் நமக்கு முக்கியமானது. எனவே நீங்கள் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒருவேளை ஏதாவது வெகுமதி கொடுத்து அனுப்பிவிடுவீர்கள். யோவான் ஸ்நானகனும் தன்னை குறித்து சொல்லும் பொழுது செய்தியை அறிவிக்கும் ஒருவராக மட்டுமே தன்னை வெளிப்படுத்தினார். இதை குறித்து மத்தேயுவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எனவே வனாந்தரத்திலே பிரசங்கிக்கிறவராக, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறுகிறவனாக இங்கே காணப்படுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை சற்றே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். முதலாவதாக மனம் திரும்புங்கள், இரண்டாவதாக பரலோக ராஜ்யம், மூன்றாவதாக சமீபித்திருக்கிறது. இவை எல்லாமே மிக முக்கியமானது. மனம் திரும்புங்கள் என்ற செய்தியானது எல்லா காலகட்டங்களிலேயும் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால். எதற்காக? அவர்கள் செல்லும் பாதையிலிருந்து பரிபூரணமாக தேவனை நோக்கி திரும்புவதற்காகத்தான். மனம் திரும்புதல் என்ற கிரேக்க வார்த்தை மெட்டனோயா. இதன் பொருள் என்னவென்றால், உங்கள் மனதை மாற்றுதல். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், பரிபூரணமாக திரும்பி மற்றொரு திசையிலே செல்வதையே இது குறிக்கிறது. மனம் திரும்புதல் என்பது குறிப்பாக தேவனுடைய ஜனங்களை அழைக்கும் ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவர்கள்தான் குளிர்ந்து போய் வித்தியாசமான மனதுள்ளவர்களாய் சென்று விட்டார்கள். எனவே அவர்கள்தான் மனம் திரும்பி வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிற 7 சபைகளை நோக்கி சொல்லும் செய்தியும் மனம் திரும்புங்கள் என்பதே. அப்படி என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் திரும்ப வேண்டியதில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்திலே சிறை அதிகாரிக்கு கொடுக்கும் செய்தி அதுதான். ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள் அவரை விட்டு தூரம் போனபடினாலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது. இயேசுவை நோக்கி நீங்கள் திரும்பும் பொழுது மற்ற எத்தனையோ காரியங்களை விட்டுத்தான் திரும்பி இயேசுவை நோக்கி வருகிறீர்கள். மற்ற காரியங்களை விட்டு திரும்பாமல் இருந்தால் உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பவில்லை. எனவே மனம் திரும்புதல் என்பது விசுவாசிப்பதின் ஒரு பகுதி. எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, இன்று ஆண்டவரை இரட்சகராக அறிந்து கொள்ளாத மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக அடிப்படையான செய்தி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்பதுதான். புதிதாக ஆராதனைக்கு வருகிறவர்கள் முன்னாலே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது ஒரு அட்டையிலே தங்கள் கையெழுத்தை இட்டு நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் மிக முக்கியமான காரியம், அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரிபூரணமாக விசுவாசிப்பதே. நீங்கள் பரிபூர்ணமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது மற்ற எத்தனையோ காரியங்களை விட்டு நீங்கள் திரும்பித்தான் இந்த விசுவாசத்திற்குள்ளே கடந்து வருகிறீர்கள். இரண்டாவதாக, பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த பூமியிலே பரலோகத்தின் ஆளுகையை அது குறிக்கிறது. ஆண்டவராய் இயேசுவே அதன் ராஜாவாயிருக்கிறார். ஒரு ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. அதே போல ராஜ்யம் இல்லாமல் ஒரு ராஜாவும் இருக்க முடியாது. அப்படி என்றால்
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் சொல்வதின் பொருள் என்ன? அதாவது பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாவிலே இருக்கிறது என்பதை குறித்து தான் அவ்வாறு கூறுகிறார். அருமையானவர்களே, பரலோக ராஜ்யம் இப்பொழுதும் இருக்கிற ஒன்றாய் இருக்கிறதா? ஆம். அவரை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தேவனுடைய குமாரனின் ராஜ்யத்தின் பங்காகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அவருக்கு சொந்தமாகிறார்கள். ஒரு ராஜாவுக்கும் அந்த ராஜ்யத்தின் ஒரு பிரஜைக்கும் இருக்கிற உறவை விட மிக நெருக்கமான ஒரு உறவிற்குள்ளே கடந்து வருகிறார்கள். இயேசுவே மணவாளன், விசுவாசிகள் எல்லாருமே மணவாட்டியின் பகுதிகள். அருமையான சகோதரனை சகோதரியே, அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கிறோமா என்று கேட்கலாம். மீண்டும் கூறுகிறேன், சாதாரணமான ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளை விட இந்த உறவு மேலானது. யோவான் 14:15 இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை நேசிப்பதினாலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது அன்பினால் உண்டான ஒரு உறவாயிருக்கிறது. சரி, அடுத்ததாக பரலோக ராஜ்யம் என்பது பூலோகத்திலே பரலோகத்தின் ஆளுகையை குறிக்கிறது. அந்த காரியம் இப்பொழுது நிறைவேறவில்லை. இப்பொழுது அவர் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கவில்லை. இந்த உலகத்திலே இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்வது தவறானது. எந்த ஒரு வகையிலேயும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவருடைய இருதயத்தை மட்டுமே இந்நாட்களிலே அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் ஒரு நாள் அவர் இந்த உலகத்திலே வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். அவ்வாறு அவர் வரும்பொழுது எல்லா கலகங்களையும் அவர் ஒடுக்குவார். அருமையான சகோதரனை சகோதரியே, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அல்லது பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்றால் அந்த ராஜ்யத்தின் ராஜாவிலே அது வந்திருக்கிறது. இப்பொழுது மத்தேயு என்ன சொல்கிறார்? இதுவும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. அருமையானவர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா 40:3 நாம் பார்க்கலாம். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். யோவான் ஸ்நானகனும் தன்னை குறித்து சொன்ன காரியம் இதுதான். நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாயிருக்கிறேன். யோவான் ஸ்நானனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதல், அவ்வளவுதான். வசனம் 4 பாருங்கள். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. யோவான் ஸ்நானகன் ஒரு வினோதமான மனிதனாய் இருந்திருக்கிறான், இல்லையா? ஒரு வினோதமான உணவு பழக்கமுள்ளவனாய் இருந்திருக்கிறான். வினோதமான உடை அணிகிறவனாய் இருந்திருக்கிறான். அவனது உடை என்ன? ஒட்டகத்தின் மயிர் உடை. உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். அவனை குறித்து படிக்கும் பொழுது சவரம் செய்கிறவன் கத்திப்படாத ஒரு தலையாய் அவனது தலை இருந்திருக்கிறது. எனவே நீண்ட முடிவுடையவனாய் இருந்திருப்பான். இவன் வித்தியாசமான ஒரு மனிதன், ஆனால் ஒரு முக்கியமான பொறுப்பான பணியை உடையவன். சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டின் ஒரு மனிதனைப் போல அவன் காட்சியளிக்கிறான். பழைய ஏற்பாட்டின் பக்கங்களிலிருந்து புதிய ஏற்பாட்டின் பக்கங்களுக்குள்ளே நடக்கிறான். யோவான் ஸ்நானகனே பழைய ஏற்பாட்டின் இறுதி தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். மத்தேயு 3:5 அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய். கவனித்தீர்களா? மக்கள் கூட்டமெல்லாம் அவனை தேடி போகிறது. யோவான் ஸ்நானகன் பட்டணத்திற்குள்ளே வந்து ஒரு பெரிய அரங்கத்தை வாடகைக்கு எடுக்கவில்லை, பெரிய மேடையை அவன் போடவில்லை, ஆலயத்திற்குள்ளே வந்து அவன் பிரசங்கிக்கவில்லை. எந்த ஒரு ஆளுகை குழுவும் அவனை பேசுவதற்காக அழைக்கவில்லை. உண்மையை சொல்லப்போனால் அவன் ஊருக்குள்ளேயே வரவில்லை. யோவான் ஸ்நானகன் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் அவன் எங்கே இருக்கிறானோ அங்கேதான் செல்ல வேண்டும். ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய ஆவியானவர் அவனிலே தங்கியிருந்தார். வசனம் 6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் யோவான் ஸ்நானகனின் செய்தியும் செயலும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய ஸ்நானத்தை அவர்கள் எடுப்பதற்கு காரணம்
தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு தாங்கள் மனம் திரும்பி புதிய வாழ்க்கைக்குள்ளே தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதற்கான வெளி அடையாளமே அவர்களை அந்த ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வைத்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனை அறிந்த யூத மக்கள் மத்தியிலே தான் யோவான் ஸ்நானகன் கடந்து வந்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவும் செய்தியை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள் என்றே பிரசங்கித்தார். தனது சீடர்களை அவர் அனுப்பும் பொழுதும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றே பிரசங்கிக்கும்படியாய் அனுப்பினார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றும் நம்மை பார்த்து வரும் செய்தியும் மனம் திரும்புங்கள் என்பதே. நீங்கள் இயேசுவை ஏற்கனவே அறிந்த ஒருவராய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் திரும்ப வேண்டிய பகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமென்றால் நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒருவேளை நீங்கள் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். சத்தியம் எது என்பதை அறிந்திருந்தும் சத்தியத்திலே நடக்காமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுதே பரலோக ராஜ்யத்தின் அங்கங்களாக முடியும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அறிக்கையிட வேண்டிய பாவங்கள் இருக்குமென்றால் அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர் மேலுள்ள உள்ளான அன்பினாலே அவருக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லது இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், சகோதரனே சகோதரியே, அதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் இருதயத்தை மட்டுமே அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்தித்தோம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இன்றே நீங்கள் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம்.